முருங்கைக்காய்னா சாம்பாரோ குழம்போ தான் வைக்கணுங்களா? இந்த மாதிரி ஒரு தடவை பிரியாணி கூட செஞ்சு பாருங்களேன், நல்ல டேஸ்டா இருந்ததுங்க. இன்னைக்கு 1.5 டம்ளர் அரிசிக்கான அளவு சொல்றேங்க. 3 முருங்கைக்காய் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு 3ஆ நாளா வெட்டிக்கலாம். இட்லி பாத்திரத்துல தண்ணி வச்சு இட்லி தட்டு இல்லைன்னா இடியாப்பு தட்டு வச்சுட்டு இந்த வெட்டி வச்சிருக்க முருங்கைக்காயை உள்ள சேர்த்துட்டு 10 நிமிஷம், அதாவது தண்ணி கொதிச்ச நேரத்துல இருந்து 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். வதக்கறதுக்கு 2 பெரிய வெங்காயம், ஒரே ஒரு குட்டி தக்காளி, 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 1.5 டம்ளர் சீரக சம்பா அரிசியை நல்லா கழுவிட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் அடுப்புல வச்சுட்டு நல்லா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கடலை எண்ணெய் சேர்க்கிறேன். பிரியாணி இலை இருந்தா சேர்த்திக்கோங்க, நான் இன்னைக்கு அது சேர்க்கல. வெட்டி வச்சிருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். முதல்ல சிம்ல வச்சு வதங்குறதுக்குள்ள ஒரு மிக்சி ஜார்ல ஒரு 10 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரே ஒரு சின்ன துண்டு பட்டை, கிராம்பு 4 வச்சுட்டு நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சு எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுமே தக்காளி சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சம் புதினா இலையும் சேர்த்துட்டு நல்லா சிம்ல வச்சு வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ இது வதங்கினதுக்கு அப்புறமா அரைச்சு வச்சிருக்கிற அந்த மசாலாவையும் சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு சிம்ல வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கணும். அப்பதான் உங்களுக்கு அந்த பிரியாணி டேஸ்ட் கிடைக்குங்க. இப்ப இந்த மசாலா வதங்குறதுக்குள்ள நம்ம முருங்கைக்காய் ரெடி பண்ணிக்கலாம். இப்ப நான் முருங்கைக்காய் எடுத்து வச்சிருக்கேங்க. இப்ப அதுக்குள்ள இருக்கிற அந்த சதை பகுதியை மட்டும் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு 3 முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். நீங்க இந்த அளவுக்கு இன்னொன்னு கூட சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு மசாலா, இதோட இந்த காயையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்ப நமக்கு இந்த காயில இருக்கிற விதை இருக்கக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இஞ்சி பூண்டு கூடயே இதையும் சேர்த்து ஒரே ஒரு திருப்பி எடுத்துக்கோங்க. இப்போ 1/2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு ஒரே ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் கூட சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இப்போ 1.5 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி 1:2 ரேஷியோல தண்ணி எடுத்திருக்கேன். நீங்க தண்ணி கொதிக்க வச்சு கூட சேர்த்துக்கலாம், உடனே ஆவி வந்துடும். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, நல்லா கழுவிட்டு தண்ணி வடிச்சு வச்சிருக்க பிரியாணி அரிசியும் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய் கூட ஊத்திட்டு குக்கர் மூடி வச்சு ஆவி வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு கம்ப்ளீட்டா சிம் பண்ணிட்டு டைமர்ல 10 மினிட்ஸ் வச்சு நான் கரெக்டா ஆஃப் பண்ணிக்குவேன். அப்பதான் எனக்கு பெர்ஃபெக்ட்டா எப்பயுமே கரெக்டா அடிப்பிடிக்காம வெந்து வரும். பிரஷர் ஃபுல்லா இறங்கினதுக்கு அப்புறமா தான் ஓபன் பண்ணணும். கரண்டி வச்சு ரொம்ப கிளறிட்டு இருக்காம ஜஸ்ட் கலந்து மட்டும் விட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் தூவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு சுட சுட சர்வ் பண்ணுங்க. இதுக்கு கூட தொட்டுக்கிறதுக்கு ஆனியன் ரைத்தா ரொம்ப நல்லா இருக்கும். இல்லைன்னா வெள்ளரிக்காய் பச்சடி, வேற எந்த பச்சடியும் கூட இதுக்கு நல்லா சூட் ஆகுங்க. நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி பிரியாணி ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.